ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்து ஆக்சுவலி கிராண்டி விளையாண்டேனா அதை என்ன பண்ணிட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ இதோட கண்டினியூஷன் இது. இந்த கண்டினியூஷனில் வந்து என்னென்ன எஸ்கேப் பண்ண போகிறேன்ட்டு நம்ம இந்த வீடியோலேயே பார்ப்போம். போக போக பார்த்துட்டே போனாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், இல்லை கலர் கொடின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, சவுண்டே அழகாடும். நீ எதுக்குடா கத்துற இப்போ? ப்ராக்டிஸ் மோட்னால நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. சரி, இப்போ நம்ம விளிம் சாண்டில் எடுத்துருக்கோம் கையில். வர வழியிலே பார்க்க போது நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. இப்போ விளிம் சாண்டில் வச்சு சுற்றினா இல்லை வந்து நம்மளுக்கு வாட்டர்மெலன் இல்லை ஹேமர் இல்லை இன்ஜின் பார்ட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு இன்ஜின் பார்ட்டி கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல இன்ஜின் பார்ட்டி கிடச்சிருக்கனால அதுக்கு மேலே இப்போ வந்து கார் எஸ்கேப் பண்ணுறதா, கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பொருள் கிடைக்கலன்னா வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் முதல்ல பார்ப்போம். இதை சப்போஸ் கிரானி கூட இருக்கும். இங்கே வந்து டக்குனு இப்படி கிராஸ் ஆனால் அந்த இது விழுந்துடும், சவுண்ட் மேக் பண்ணுவேன் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கார் எஸ்கேப்பே பண்ணலாம். ஏன்னா வந்து ஏற்கனவே நான் டோர் எஸ்கேப் பண்ணிட்டேன். அந்த வீடியோ என்னாச்சுன்னா எடிட் பண்ண போதே வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் இன்னொரு வாட்டி கார் எஸ்கேப் பண்ணுறேன், டோர் எஸ்கேப் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கார் எஸ்கேப். இப்போ நம்மளுக்கு வந்து வீல் கிராங்க் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு சீவர் போகிற போது இது யூஸ் ஆகும். இப்போதைக்கு இங்கே போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குடா கத்துற? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து கார் பேட்டரி கிடச்சிருக்கு. இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள அது பேரை கூட வந்துட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கார் பேட்டரி கிடச்சிருக்கு, அது போட்டாச்சு. இன்னும் நம்மளுக்கு என்ன வேணும்னா கீ, கேசோலின், அப்புறம் வந்து பிரெஞ்ச் ஹேண்டில், ஸ்பார்க் பிளாக், பேட்லாக்கி, இது எல்லாமே வேணும் நம்மளுக்கு. அதில் முக்கால்வாசி பொருள் நம்மளுக்கு சீவரில் தான் இருக்கும். சரி பார்ப்போம். ஓகே காய்ஸ், நடுவில் ஏதோ ஸ்டக் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ஏதோ கிரானிஸ் வர சவுண்டு கேட்டுச்சுனால டக்குன்னு அப்படியே நின்றுட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டே இருப்போம் நம்ம. சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து நடுவில் ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் நாங்கள் கட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால அதனால தான் வந்து நம்ம வந்து சீக்வன்ஸ் பேஸ் பண்ணிட்டே போவோம். சட்டை போட்டால் கிரானி வராது. ஸோ இது வேற தடுக்குது எனக்கு. இந்த ஸ்டெப்ஸில் வேற போகவே முடியல. ஸோ ஓகே, கிச்சனில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே மெலான் இருக்குது. சரி, மெலான் வெட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இப்போ வந்து இங்கே தான் அங்கே டேஞ்சரஸ் கட்டிங் டூல் இருக்குது. இங்கே தான் அது டூல் வச்சு நம்ம வந்து வாட்டர் மேலே கட் பண்ணணும். இல்லை பேர்லாக் கீ கிடைக்கணும், பேர்லாக் கீ கிடைக்கணும். இவ வாய் வச்சனால எனக்கு மாஸ்டர் கீ தான் கிடச்சிருக்கு. சரி, நம்மளுக்கு சீவரில் அந்த ஒரு வால்ட்டு தற்போல் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதுக்குள்ளே பேர்லாக் கீ இருக்கலாம். இப்போ எதுக்கு இதுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கேன்னா அது ஏன்னான்னு தெரியாது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்பைடர் மூமெண்ட்டு ஒரு சில பயம் இருக்குது. ஏன்னா அதுவே ஒரு சீவர் பகுதியா, அதனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப நேரம் இப்படியே தான் போகுது. ஓகே, நம்ம கடைசியில் குடிச்சாச்சு, டைலைட்டை வர வச்சு. சரி ஓகே, இங்கே தான் பிக்சர் பீஸ் ஓட்டியிருக்கோம், அதனால் தேடி பார்த்தா இல்லை. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே இப்போ போகலாம். இங்கே பேட்லாக் கோடு இருக்குது, அந்த கோடு நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குது?
ஸ்பைடர் மீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் மீட்டும் ஃப்ரீஸ் ட்ராப்பும். அது அயன் டோர் திறக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மயக்க ஊசியாவது வேணும். காக்கா கிட்ட ரஸ்டி பேட்லாக் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத பொருள். சரி ஓகே, இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிருப்போம். இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஹேமர் யூஸ் பண்ணி திறக்க அப்படிதான் இருக்கும். யாரையோ வெட்டிட்டு வந்து போட்டிருக்கா. கலர்கோழி, அப்போ நீயா தான் இருக்குமோ? உன்னோட காலை ஏதாவது வெட்டி போட்டாலும் என்ன ஆகுது? எனக்கு காலெல்லாம் இருக்கு, ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. அந்த ரூமுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு எதாவது தேவையான பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரே ஏமாத்தாதீங்களா? சரி நினச்சேன் பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்து ஏமாற்றிட்டாங்க கைஸ். கலக்கொடி சிரிக்காத, பல்லு விழுதுறோம். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு காக்கி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம காட்டு கீக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கடவுளே, தேவையில்லாத பொருள். நீ எப்போ வாய் வைக்கிறது எப்படி பழிக்குது கலக்கோழி? கொஞ்சம் எனக்கும் சொல்லி தாய. ஏன்னா அடுத்தடி கிராணி வரும்போது ஒரு காலை வெட்டணுன்ட்டு சொல்லணும், அதனால தான். இப்போ நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிருக்கு, போடு. இவளுக்கும் வெப்பன் கீ இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ வெப்பன் எடுத்தோடனே கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. அது ஸ்டக் ஆகுது, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே சரி ஓகே, இந்த வார்ட்ரோட நான் அப்படியே பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. இதை எடுக்கிறதுக்குள்ள வெறுமாடா இருக்கு. சரி, இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் தள்ளி விட்டுருவோம். இல்லை இந்த வழியாவே போயிடலாம், சுற்றிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்க அழகொழி, என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. சரி ஓகே, என்ன ஸ்டக் ஆகுதுன்னே தெரியல, அடிக்கடி நடுவில் ஸ்டக் ஆகுது. சரி, நம்ம எப்படியாவது போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். இப்படியே இருந்தால் பின்னாடி கிரானி வந்து அடிச்சிடும் போல, ப்ராக்டிஸ் மோடு பார்க்காம. சரி வாங்க பார்க்கணும். ஸ்மெல் வருதா? என்ன ஸ்மெல்லு? அது ஒன்றும் இல்லை, விடு விடு. ஓகே, இந்த இதுக்குள்ளே ட்ராயருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சுத்தமாக தடவி வச்சிருக்கா இந்த கிராணி. நடுவில் ஸ்டக் ஆகுது கைஸ், ஏனே தெரில. இங்கே நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஹேண்ட் கிடச்சிருக்கு, செம்ம. இங்கே நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஹேண்டு கிடச்சிருக்கனால இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். இல்லை, நம்ம ஃப்ரெஞ்ச் ஹேண்ட் எடுத்துகிட்டே போயிடுவோம், ஏன்னா மறந்துடுவேன். அடே கலக்கொழி, கம்முனு. சரி ஓகே, அதை நம்ம கீழே போட்டு வச்சிட்டோம், ஏன்னா வந்து எடுக்க யூஸ் ஆகும். ஐயோ, இந்த மைக்கோசி எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குமே. ஐயோ, இது எடுக்கிறதுக்குள்ள எனக்கு வந்து மயக்கமே வந்துடும். சரி ஓகே, நம்ம எடுத்தாச்சு ஊசியை. என்ன ஊசியை காணும்? என்ன உமா கொடுக்குற சத்தம் கேட்குது? ஓ, கலர் கோழி தான் செல்ரினா கிட்ட உமா கொடுத்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம். கரெக்டாக டார்கெட் பண்ணோம், போடு, எடுத்தாச்சு. சரி, வெப்பனை கீழே போட்டு. ஐயோ, இந்த ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்கிறதுக்குள்ள வெப்பனை. ஏய் கலர் கோழி, இன்னொரு வாட்டி நீ சிரிச்சனா அடிச்சிடும் நீ. எப்படி நம்ம டைம் தான் கைஸ் வேஸ்ட் ஆகுது இந்த ஸ்க்ரூ டிரைவரால். அவ்வளோதான், எடுத்தாச்சு. அப்பா, பல போராட்டங்களை கழித்து இப்போ தான் எடுத்துருக்கோம். சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு. இல்லை, வேறு வீட்டுக்கு நாங்கள் தள்ளி விட்டேன். சரி, இந்த வாட்டர் தாழ்ந்து எடுக்கிற பார்ப்போம். சேஃப் கீயா? சேஃப்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பார்க்கலாமா?
வா 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 பார்க்கலாம் வா 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 100 ரூபா பிளேட்டு கலக்கொலி. வா 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 வா. சாரி கைஸ், நடுவில் நாங்கள் சீக்வன்ஸ் கட் பண்ணிடுவேன். சரி ஓகே, இதுக்குள்ள முடியாது. கம்முன்னு இந்த கலக்கொலி. எனக்கு டென்ஷன் ஆகுது உன்னோட. எனக்கு ஒரே தலை வலிக்குது உன்னோட. ஸ்பைடர் கேக்கு நம்மளுக்கு புக்கு வேணும். புக்கை இன்னும் ஆளே காணும். கண்ணுக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. எங்க நீ கிச்சன் கிட்ட போய வெயிட் பண்ணு பார்ப்போம். முதல்ல அந்த ஸ்பைடர் புக் போல வேற எதாவது எடுப்போம். வெப்பன் வேற எங்கே போட்டேன்னு தெரியல. கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அயன் டோர் இல்லை வந்து வெப்பனே கையில் வச்சுப்போம். அப்புறமா அயன் டோர் வேணால் தாண்டிடலாம். சரி ஓகே, கம்முன்னு இரு. எனக்கு கடுப்பாக இருக்கணும். சரி கைஸ், கீழே போயிட்டு அந்த அயன் டோர் திறக்கிற வேலையை பார்ப்போம். ஏய், உன் பாட்டை நிறுத்து. பார்த்தீங்களா காய்ஸ், கல் துண்டு. வா, அப்படியே கலர் கொல்லிக்கு வறுத்து தரணும். இந்த கலர் கொல்லி அது மட்டனா சிக்கனா வேற தரல, ஒரு மனுஷ கறியாக இருக்கும். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து புல் கலர் இருக்கும். இது வேற புல்பாக கிடைக்கும். இதில் வந்து நம்ம ரெட் கலர் அப்படியே நடுவிலே அடிக்கக்கூடாது கைஸ், இல்லைன்னா கீழே தான் போய் விழும். இதுக்கு ரெட் கலருக்கு அந்த டாட்டுக்கு கொஞ்சம் மேலே வச்சு தான் அடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட்டே கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ ஸ்பைடர் மீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுப்போம். ஏற்கனவே நம்ம ஸ்பெஷல் கீ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதான் கைஸ் நம்ம மூவ் பண்ணி போவோம். சரி, இப்போ நம்ம ஸ்பைடர் மீட் எடுத்துகிட்டு போயிடுவோம். நடுவில் இந்த கலர் கொடி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நடுவில் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி கைஸ், இப்போ நம்ம ஸ்பைடர் மீட் எடுத்துகிட்டு அந்த டோர் முன்னாடி போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம அந்த டோர் முன்னாடி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஷார்ட்கட் வழியாக கீழே இறங்கிடுவோம். நம்மளுக்கு படி இறங்கி கீழே போகிறதுக்குள்ளே காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லுங்கள். சரி கைஸ், நம்ம கீழே போயிட்டு ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஸ்பெஷல் கீ ஸ்பைடரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா வளர்ற, நானே சொல்லிடுறேன். நாங்கள் ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மீட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பைடருக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் இந்த கமெண்ட்டில் என்ன பிடிச்சிருந்தா பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், கலர் கொலியை பிடிச்சிருந்தா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் 1 லைக் ஈக்குவல் டு சொல்கிறா கலர் கொலி 1 மோட்டிவேஷன் மக்களே. வா, அந்த ஸ்பைடர் பாட்டில் க்ரீப்பியாக இருக்குது கைஸ். நம்மளுக்கு காக்கா ஃபுட்டு அதான் தெரியல. காக்காக்கு சோறா தூக்கி போட்டு வா. நம்மளுக்கு எதுக்கு தான் காக்கா சோறு தெரியல. இல்லை ரஸ்டி பேட்லாக் இதாக இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம கீழே போவோம். இது எந்திரிச்சு இருக்கிறதுக்குள்ளே கிராணி பின்னாடி வந்து அடிக்கவும் பயமாக இருக்குது. சரி ஓகே, போகலாம். எதுக்கு நிற்கிற? ஸ்டக் ஆகுது. சரி நம்ம போவோம். ஓகே, இப்போ அந்த டிராவருக்குள்ளே என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பார்க்கறதுக்குள்ளேயே புக்கு கச்சிருக்கு. சரி, நம்ம ஸ்பைடர் கீயை ரெடி பண்ணுவோம். அப்புறமா நான் உங்களுக்கு இந்த கிரானியில் எங்கெல்லாம் ஹிடன் பிளேசஸ் இருக்குன்ட்டு சொல்கிறேன். கிச்சனில் வந்து நம்மளுக்கு இருக்குள்ள அந்த குட்டி குட்டி ஷெல்ஃபு, அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிங்கன்னா அது ஒரு ஹிடன் பிளேஸாக இருக்கும். அப்புறம் பெட்டுக்கு அடியில், அப்புறம் நிறையா இதுக்கு அடிக்கல போயிட்டு ஒழிஞ்சிக்கிறேன். சரி ஓகே, நம்ம கள்ளக்கொழி வரதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடலாம். சரி வாங்க, அந்த ட்ராவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு ஸ்பார்க் பல்ப் கிடச்சிருக்கு மக்களே. இதை எடுத்துகிட்டு போய் போல செட் பண்ணுவோம்.
போகலாம். அது அப்படியே கீழே இருக்கட்டும். அப்புறம் வென்சாண்டை தூக்கி அப்படியே கீழே போட்டுருவோம். ஓகே, இப்போ போயிட்டு ஸ்பைடருக்கு ரெடியாக இருக்காத இல்லை, போயிடலாம். சரி, மேலே போயிட்டு அந்த ஸ்பைடருக்கு இருக்கான்னு தெரில. அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது இன்னும் இங்கே இருந்தால் கார்க்கே காணோம். ஓ, நம்ம அது கீழே போட்டுட்டோம். சரி, ஓகே, அது ரெண்டையும் போயிட்டு இப்போ செட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்னென்னா வேணும்னா கேசோலின் மட்டும்தான் வேணும். கேசோலின் பேட்லாக்கி 2 மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப்பை தரமாக முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சரி, ஓகே, நம்ம வந்து டைட் பண்ணுவோம் அந்த இன்ஜினை போயிட்டு. நடுவில் மக்கள் ஸ்டக் ஆகுது. அடுத்த வாட்டி ஃபோனை மாத்துறேன். சரி, ஓகே, இதில் போவோம். அப்புறமா உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேமிங் இப்போ கேம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி அவங்கள யார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் முக்கால்வாசி பார்க்குறதே ஜெனி கேமிங் தான். அவங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்கள தான் நிறையா பார்ப்பேன். நீ சுசு போயிட்டு வந்துட்டியா? ஓகே, நம்ம டைட் பண்ணியாச்சு. லஞ்சை தூக்கி கீழே போட்டுருவோம். அப்புறமா ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு வந்து மாட்டுவோம். நான் வந்து பார்க்கறதுல கலர் கோழி வந்து இடிச்சிட்டா மக்கள், அதை ஸ்டாப் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு போவோம். இல்லை வந்து என்னென்னா டோர் எஸ்கேப் இன்னும் அந்தரத்தில் பறக்குது ஸ்பார்க் பிளக்கு. இதில் வந்து எது கஷ்டமான பொருள்னா டோர் எஸ்கேப்புக்கு பேட்லாக் கீ தான் கஷ்டமான பொருளே நான் சொல்லுவேன். அப்புறம் கார் எஸ்கேப்புக்கு இந்த ஸ்பார்க் பிளக்கு, அப்புறம் டோர் எஸ்கேப்புக்கு உட்டன் ஸ்டிக்கு. இந்த 3 பொருளுமே ஹார்டஸ்ட்டு திங்ஸு இந்த கிராணிலே. ஏன்னா வந்து நான் விளையாண்ட வரைக்கும் நான் பேட்லாக் கீயை ரொம்ப நேரமாக தேடிருப்பேன். அப்புறம் வந்து அதாவது ஸ்பார்க் பிளக்கை நான் ரொம்ப நேரமாக தேடிருப்பேன். அது எல்லா வாட்டி தேடிருப்பேன். இங்கே ஸ்டக்காகி நின்றுட்டேன் நான் கலர் கோழி சுசு போயிட்டு இன்னொரு வாட்டி சுசு வந்தா சரி அப்படியே தப்பிச்சு போயிருக்கியா நீங்க? ஆமாம். சரி, ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த சீவர் முன்னாடி போட்டுருவோம். அப்படியே வீல் கிராங்கையும் எடுத்து போட்டுடலாம். இல்லைன்னா அப்புறமா வந்து கூட போட்டுடலாம். என்ன சொன்ன ஸ்டக் ஆகுது எல்லாம் இந்த கலர் கோழி தான் மக்களே. கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனே நாசம் பண்ணி வச்சிருக்கேன் இவன். நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் 15K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணுறேன். அப்புறமா இன்னொரு வீடியோவுக்கு நீங்கள் வந்து 1K இல்லை 1 lakh லைக்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருந்தீங்கன்னா நான் கலர் கோழி ஃபேஸை சீக்கிரமாக ரிவீல் பண்ணுறேன். ஆமாம், என் ஃபேஸ்லாம் வேண்டாம், உன் ஃபேஸை வச்சுக்கோ. உன் ஃபேஸ்லாம் கேவா இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நம்ம சீவை தந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போவோம். இந்த சீவருக்குள்ளே போகும்போதாங்க டிக்குன்னு இருக்குது. ஸ்பைடர் மாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு போகவே கொஞ்சம் திக்கு இருக்குது. வீல் கிராங்க்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். சரி, உள்ளே போய்ட்டு அந்த வால்கிட்ட கண்ணை மூடிட்டு காதை போட்டுட்டு கடன்னு போடுறோம். நல்லவே இல்லை ஓடுறா போடா ஓடு அப்பாடா நல்லா சொல்ல. சரி, ஓகே, ஸ்க்ரூ திறந்து பார்த்துடலாம். என்ன இருக்கு பேரலாம் காக்வீல் மக்களே. நம்மளுக்கு காக்வீல் கிடைக்கிறதா இன்னொரு காக்வீல் கவுண்ட்டு பிடிச்சி ப்ளே ஹவுஸ்கே கண்டுபிடிச்சி இது பார்க்கணும். சரி, நம்ம லெஃப்டில் ஏறி போனால் ஐயோ நம்பர் வேறு பார்க்கலையே. 1 கடை 2 ஓப்பன் ஓ ஹே தான் சொன்னல. சரி, இப்போ இந்த 1 ஓப்பன் பண்ணால் என்ன ஆகுன்னு எக்ஸாம்பிளுக்கு அவங்ககிட்ட
வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன். இந்த ஒன்று ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுன்ட்டு நீங்கள் இப்போவே பார்ப்பீங்க. இப்போ பாருங்க. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னு டபாலும் வச்சுருவோம் நம்மளே. அது இல்லாமல் இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 நெக்ஸ்ட் போடுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். இஷ்கியாய்.